கீழடியும் மற்ற இடங்களும் எந்த வகையில வேறுபடுது? எல்லா வகையிலையும் விட கீழடி எப்படி சுப்பீரியர் ஆகுது இவங்களுக்கு? நீங்க சர்க்குலர் எல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு 10 பேர் 15 பேர் இப்ப அண்மையில கூட பல அதிகாரிகள் மாற்றம் அடைந்ததாக ஒரு ஒரு தகவல் வந்தது. சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 அதிகாரிகளை அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாத்திட்டே இருப்பாங்க அவங்க. ஏஎஸ்ஐ உண்மையிலேயே அந்த அறிக்கை வெளிவரக்கூடாது, அறிக்கை மக்களுக்கு போனா தமிழ்நாட்டுக்கு பெருமை கிடைச்சதும் தடுக்க பாக்குறாங்களா? கீழடி மட்டும்தான் தாமதமாகலாம் இல்ல. இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த ராக்கி கரி, அது அப்புறம் தோலவீரா, அதுக்கப்புறம் சங்கோலி, இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்க்க போவது கீழடி தொடர்பான விஷயங்களை பத்தி கிருஷ்ணன் அவர்கள் கூட பேச போறோம். கிருஷ்ணனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் முக்கியமான நிறைய புத்தகங்கள் இருக்கிறாரு. அகழ்வாராய்ச்சியில நல்ல ஆர்வம் உள்ளவர். இந்த நாணயங்கள் பத்தின புத்தகம், கல்வெட்டுகள் புத்தகம் எல்லாம் முக்கியமான புத்தகம் இருக்கிறாரு. மதுரா விஜயம் பத்தி புத்தகம் இருக்கிறாரு. இது போல நிறைய புத்தகங்கள் இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி சங்க இலக்கியம் சார்பாகவும் இந்திய ஹெரிட்டேஜ் சார்பாகவும் பல விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இப்ப கூட பேசலாம். வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் பிரசன்னா. ஆமா, தொடர்ந்து நீங்க கீழடி பத்தி பல விவாதங்களை நீங்க தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ட்விட்டர்ல பாக்குறேன், நிறைய முக்கியமான கருத்துக்களை நீங்க போடுறீங்க. அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இப்ப என்ன கீழடியில இங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருது? நீங்க எல்லாரும் அங்க நடந்த விஷயங்கள் தொடர்ந்து பேசுறதுக்கான அடிப்படை காரணம் முதல்ல அதோட ஒரு அவுட்லைன், நீங்க ஏன் இந்த அளவுக்கு தமிழக அரசோட நிலைப்பாட்டை எதிர்க்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது இதனுடைய பின்புலத்தை நம்ம பார்த்தோம்னா, கீழடி அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி 2013ஆம் ஆண்டில் மத்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களால முன்னெடுக்கப்பட்டது. அது அங்க உள்ள அந்த அதிகாரி ஒருத்தர் திரு அமர்நாத் அவர்கள் ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 சீசன், அவங்க ஒவ்வொரு அந்த பருவத்தையும் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சீசன் அங்க நடந்தது 2017 வரைக்கும். அந்த அகழ்வாராய்ச்சியில பல்வேறு விதமான பொருட்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி அங்கேயும் கிடைத்தது. அப்போ 2017ஆம் ஆண்டு வாக்கில் அவர் அந்த இடத்திலிருந்து அஸ்ஸாமுக்கு மாற்றப்படுகிறார். அது ஏன் அந்த மாற்றம் தான் ஒரு பெரிய அளவான கொந்தளிப்பை கிளப்பியது. பல்வேறு விதமான கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது இப்ப தொல்லியல் துறை மத்திய அரசினுடைய துறையோ இல்ல மாநில அரசினுடைய துறையோ எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு அதிகாரி ஒரு இடத்துல நீண்ட நாள் இருக்கிறது அப்படின்ற ஒரு கொள்கை அவங்களுக்கு கிடையாது. 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை எல்லா அதிகாரிகளும் மாற்றப்படுவது நடைமுறை. இதுல தொல்லியல் துறை அவங்களுடைய இதுல இவர் மாற்றப்படுறதுக்கான காரணம் இவர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக கிடைத்திருக்கக்கூடிய அந்த கீழே கிடைக்கக்கூடிய பொருட்களோட தொன்மத்தை பத்தி சொன்னதுனாலதான், பழங்காலத்தை சேர்ந்ததுன்னு சொன்னதுனாலதான் இவர் மாற்றப்பட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் முக்கியமான ஒரு எக்ஸ்பிளேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, எல்லா அரசு அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க, இவரும் மாற்றப்படுறாங்கன்னா இவர் மட்டும் மாற்றப்படல, மற்றவர்களும் மாற்றப்பட்டாருன்னு சொல்றீங்களா? நீங்க மற்ற எல்லாருமே இப்படி மாற்றங்களுக்கு உள்ளாய்தான் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமாமா, நீங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த விதமான மற்ற எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய எக்ஸ்கவேஷன்ஸ் நீங்க பார்த்தாலும், இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சியை பார்த்தாலும் தோலவீரா, லோத்தல், இந்த மாதிரி பல இடங்கள்ல செய்த அதிகாரிகள் ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துல வேற இடத்துக்கு போய் இன்னொரு அதிகாரி அதை தொடர்றாரு. அப்படித்தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப ஆதிச்சநல்லூர்லயும் பாத்தீங்கன்னா பல அதிகாரிகள் அங்க மாற்றப்பட்டே வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. சோ இது ஒரு சாதாரணமான நடைமுறை. இப்போ அங்க தொன்மையில ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு, அதை பாதியில நிப்பாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை. மற்ற எல்லா தளங்களிலும் கிடைப்பது போல அங்கேயும் பல கண்டுபிடிப்புகள் வந்தது. அதான் இதை வச்சுதான் அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னாடி இவருக்கு அடுத்து வந்தவர் யாரு? அவர் எவ்வளவு வருஷம் இருந்தார்? அவர் 10 வருஷம் இருந்தாரா? ஸ்ரீராம் வந்தாருன்னு சொல்லிவிட்டு அவர் எத்தனை வருஷம் இருந்தார்? ஆமாம், அதாவது இப்ப அந்த 2017ஆவதுல இவங்க சொல்றாங்க இதுக்காக மாத்தினாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம இன்னொரு என்ன பார்க்கணும்னா, அவரோட சேர்ந்து ஒரு 26 அதிகாரிகளை நாடு முழுவதும். இப்ப ஏஎஸ்ஐனுடைய நீங்க சர்க்குலர் எல்லாம் பாத்தீங்கன்னாலே
ஒரு 10 பேர் 15 பேர். இப்ப அண்மையில கூட பல அதிகாரிகள் மாற்றம் அடைந்ததாக ஒரு ஒரு தகவல் வந்தது. சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 அதிகாரிகளை அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாத்திட்டே இருப்பாங்க அவங்க. சோ அதே மாதிரி 26 பேரை மாத்திருக்காங்க நாடு முழுவதும் அப்படின்ற போது இவரை மட்டும் தனியா மாத்தினா நம்ம அந்த கேள்வி கேட்கறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. எல்லாரோடும் சேர்ந்து மாற்றப்படுகிறார் இவர். அதுக்கு பிறகு ஜோத்பூர்ல வேலை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீராமன் என்பவரை இங்க கொண்டு போடுறாங்க. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுப்பாக, அதாவது தமிழ் தெரியாத தமிழர் அல்லாத ஒருத்தரை கொண்டு போடல. இங்கேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரே அவரும் ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சியாளர், பல இடங்கள்ல பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவருடைய பங்கு பார்க்கணும்னா அந்த தஞ்சாவூர் கோயிலில் உள்ள அந்த சோழர்களுடைய படங்களை எல்லாம் ஒரு பெரும் புத்தகமாக சோழா முரல்ஸ்ன்னு இன்னைக்கு தேதியிலையும் அந்த புத்தகத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. சோ அப்படிப்பட்ட சரித்திரத்தில் ஆர்வம் உள்ள ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் தான் அவங்க கேள்வியில போடுறாங்க. ஆனா அவர் இந்த ஏற்கனவே செய்த அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்து செய்யறாரு. ஒரு கட்டத்துல அவர் நினைக்கிறது என்னன்னா, இந்த இடத்துல நாம இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க எகெயின் ஏசியினுடைய அந்த அவங்களுடைய நடைமுறையை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய நிதி ரொம்ப ஏகப்பட்டதெல்லாம் கிடையவே இல்ல. பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி தான் அவங்க பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பட்ஜெட்டரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவங்களுக்கு குறைந்த அளவில் செலவழிக்கும் போது இப்படி ஒரு அறிக்கை நமக்கு வருது. இந்த இடத்துல அதிகமாக இன்னும் செய்வதற்கு ஒரு இது இல்லை, முகாந்திரம் இல்லை அப்படின்னு வர்றதுனால அவர்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை நாங்க இதை தொடர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பல இடங்கள்ல ஏன்னா தொல்லியல் அப்படின்றது மத்திய மாநில 2 அரசுகளுக்கும் உள்ள கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சோ அகழ்வாராய்ச்சியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை ரொம்ப நாட்களாக திரு நாகசாமி அவர்கள் இருந்த காலத்துல இருந்தே பல இடங்கள்ல அவங்க பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி மத்திய அரசு இங்க பண்ணும்போது இவங்க நாங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால தமிழக அரசு ஒப்படைத்து விட்டு அதோட அந்த மத்திய அரசினுடைய அந்த பொறுப்பு கிட்டத்தட்ட 2017-18 அந்த ஒரு வருடம் ஸ்ரீராமன் அவர்கள் அது இருந்து அவர் திருப்பி அதுக்கப்புறம் குடும்பலுக்கு போய் அவருடைய அந்த அகழ்வாராய்ச்சியை அங்க கண்டினியூ பண்றாங்க. இப்போ அந்த 18வது வருஷத்துல தமிழக அரசு இது எடுத்த பிறகு இவர்களும் மற்ற இடத்துல தோண்டி அந்த கேடியிலேயே மற்ற இடங்கள்ல அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவங்க அகழ்வாராய்ச்சியை தொடர்றாங்க. இப்போ திரு அமர்நாத் அந்த 2 சீசன் அவர் பண்ண அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கையை கொடுக்கணும். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசுறோம். ஒண்ணு, இப்போ இவங்க அமர்நாத் பத்தி பேசுற அளவு ஸ்ரீராம் பத்தி யாருமே பேசுறது இல்லையே, ஏன் அமர்நாத்துக்கு இத்தனை முக்கியத்துவம்? அவர் இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. இது ஏன் அப்படின்றது எல்லார்ட்டையும் நாம கேட்க வேண்டியதுதான். ஏன்னா அவர் 2 வருஷம் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் பல கண்டுபிடிப்புகள் சொல்லி அவர் அதாவது இது எவ்வளவு பழமையானது, இதுல என்னென்ன பொருட்கள் கிடைத்தது, அதனுடைய காலங்கள் என்ன, இதெல்லாம் பத்தி அவர் ஒரு இடைநிலை அறிக்கை கொடுத்திருக்கலாம். 2018ஆம் ஆண்டுல அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து கீழியை பற்றிய கேரளா ஹெரிடேஜர் அப்படின்ற இடத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரை இன்னும் இணையதளத்துல கிடைக்குது. சோ அதுல அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் தொகுத்து அதற்கான புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காரு. சோ அமர்நாத் அவருடைய பங்கு கீழியில அந்த 2 வருஷம் அவர் செய்தது ஒரு குறிப்பிடத்தக்க பணி அப்படின்ற அளவுக்கு அதை நம்ம அங்கீகரிக்கணும். ஸ்ரீராமன் அவர்களுடைய பணி அது தொடர்ந்து வந்ததுதான். சோ அதுக்கு மேல அந்த இன்கிரிமெண்டல் சொல்லக்கூடிய அதிக அளவுக்கு அவருக்கு கிடைக்கல அப்படின்றதுனால அவரை பற்றி பேசவில்லை அப்படின்றதுதான் நாம எடுத்துக்கணும். அவர் 1 வருஷத்திலேயே முடிச்சுட்டாரு. அவர் அந்த அகழ்வாராய்ச்சியை முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிட்டார். ஆகவே இதை அவர் அந்த முக்கியமான கேள்வி எங்க வருதுன்னா, அவர் அகழ்வாராய்ச்சி முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, அதுல தோன்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு 9 தடவை தமிழ்நாடு தொழில் துறை நடத்திருக்கு, எத்தனையோ விஷயங்களை எடுத்து பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் எப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இதை பத்தி என்ன? இதுவும் சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். இவர் அமர்நாத் கொண்டு பண்ண இடத்துலயே தொடர்ந்து நடத்திருக்காரு. அவருக்கு அங்க எதுவும் கிடைக்காததுனால கிடைக்கல அப்படின்ட்டார். இப்ப வேற யாராவது ஒருத்தர் தோண்டி இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை யாராவது வேணும்னே தொடராம விட்டா, சான்றுகள் இருந்தும் தொடராமல் விட்டா நீங்க அதை கேள்வி கேட்கலாம். இல்ல அப்படி என்ன கிடைச்சிருச்சு கேள்வி இருக்குல்ல. அப்படி என்ன தமிழ்நாட்டோட வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் ராமன் விட்டுட்டு போன பிறகு மத்தவங்க தமிழக தொழில் துறையில இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதனுடைய காலத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போகக்கூடியதாக சில சான்றுகள் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றதே தவிர அங்க மிகப்பெரிய அளவுல மற்ற இடங்கள்ல கிடைக்கிற அதே அளவு பொருட்கள் தான் கீழடியிலே நம்ம கிடைச்சிருக்கு. அதையும் சேர்த்து பேசிடலாம். இப்ப கீழடியும் மற்ற இடங்களும் எந்த வகையில வேறுபடுது? எல்லா வகையிலையும் விட கீழடி எப்படி சுப்பீரியர் ஆகுது இவங்களுக்கு? ஏன்னா மத்த ஒரு கொடுமணலை பத்தியோ
மற்ற இடங்களை பத்தியோ இந்த அளவுக்கு விவாதம் இல்லை. ஆனா கீழடி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொன்மமான இடம்னு நிரூபிச்சிருச்சுன்னு கிளைம் பண்றதுக்கு கீழடியில என்ன விதமான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்கா, என்ன கிடைச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு கீழடி? கீழடியை பொறுத்தவரையிலையும் வந்து மற்ற இடங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்க, இந்தியாவை விட்டுட்டு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற இடங்களில் கிடைத்த அளவிற்கு அதே அளவு ஆதாரங்கள் தான் கீழடியிலையும் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த அறிக்கையை பார்த்தாலே தெரியும். இங்கே கிடைத்த பானை துண்டுகள், அதே பானை துண்டுகள் வந்து நீங்க ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பொருந்தல் போன்ற இடங்களில் வந்து அதே மாதிரி பானை துண்டுகள் கிடைத்திருக்கிறது. அவர்கள் மாறி வந்து ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு புதைகுழி சுடுகாடு அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதற்கு ஒரு ஹேபிடேஷன் சைட் மக்கள் வாழிட இருந்திருக்கு. அங்க வந்து அந்தந்த ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. கீழடியில் வந்து ஒரு அளவுக்கு வீடுகளினுடைய அந்த பிரிக்ஸ் செங்கலால் கட்டப்பட்ட இடங்கள் அது வந்து கொஞ்சம் அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி உரைகிணறு கீழடியில இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா மற்ற அகழ்வாராய்ச்சி இடங்கள்லயும் அதே மாதிரி உரைகிணறு நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ரொம்ப மொத்தமாக மாறுபட்டு கீழடியில வந்து ஏகப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஓரளவுக்கு மாறுபட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நம்ம அந்த சொல்லுங்க இல்ல இப்ப திருப்பி நம்ம அந்த பிரச்சனையினுடைய ஆழத்துக்கு நம்ம முதல்ல ஆரம்பிச்சது போனோம்னா, அவர் வந்து 7 வருடங்களுக்கு பிறகு அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறார் அவர் திரு அமர்நாத் அவர்கள். அந்த அறிக்கையை அவர்கள் படித்துவிட்டு அதுல வந்து சில தரவுகளை வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனையை வந்து ஏன் திருப்பி ரொம்ப பெருசாக வெடித்தது என்றால் இதுதான். அவர் 2017 கிட்டத்தட்ட வந்து இதுக்கு போயிட்டாரு, அஸ்ஸாம் போயிட்டாரு. அஸ்ஸாம்ல இருந்து அங்க திருப்பியும் பதவி மாற்றம் பெற்று சென்னைக்கு தான் இருந்தார். சென்னையில வந்து அந்த கோயில்கள் சம்பந்தமான ஒரு இலாக்காவை வந்து கவனிச்சுட்டு இருந்தாரு. பதவி கிடைச்சிருக்கு, எல்லா இடங்களிலுமே ஒரு டைரக்டரா இருந்திருக்கிறார். ஆமா, சில மாதங்களுக்கு முன்புதான் டைரக்டராக பதவி உயர்வு பெற்று டெல்லிக்கு போனாரு. 2 துறைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு துறையை இன்னொருத்தர் கொடுத்துட்டு இன்னொரு துறையை இவரே கண்டினியூ பண்ண சொல்றாங்க. அந்த துறையினுடைய அலுவலகம் நோய்டால இருக்கிறது. டெல்லிக்கு நோய்டாக்கு வந்து ரொம்ப அதிகமான தொலைவு இல்லைன்றது யாருக்குமே தெரியும். அந்த நோய்டால இப்ப ஏசையினுடைய பல அலுவலகங்கள் வந்து நோய்டால கொண்டு போயிட்டாங்க டெல்லியில இருந்து. ஏன்னா டெல்லி வந்து தலைநகரா இருக்கிறதுனால, கன்ஜெஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால சோ அங்க போயிருக்காரு. இது ஒரு பெரிய இடமாற்றம் இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா 7 வருடங்களுக்கு 2024 அவர் சமர்ப்பித்த அறிக்கையில வந்து சில கிளாரிபிகேஷன்ஸ் அவங்க வந்து கேட்கறாங்க. அவங்க வந்து அதுதான் கேட்க வரேன். அதை பத்தி கிளாரிட்டி போறதுக்கு முன்னாடி அவர் ஏன் முதல்ல இத்தனை வருஷம் கழிச்சுதான் அவரு வெளியிடுறாங்க, கோர்ட் எல்லாம் போய் நிறைய இப்ப வெளியிடும் பொழுது அதுல இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்கன்னா, ஏஎஸ்ஐ வந்து உண்மையிலேயே அந்த அறிக்கை வெளிவரக்கூடாது, அறிக்கை வந்து மக்களுக்கு போனா தமிழ்நாட்டுக்கு பெருமை கிடைச்சிடும் தடுக்க பாக்குறாங்களா? அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொடுத்ததே, அவர் வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து 2017 இங்கே கொடுத்திருந்து இவ்வளவு நாள் ஆச்சுன்னா நம்ம கேட்கறது வந்து ஒரு நியாயமான கேள்வி. அவர் கொடுத்தது வந்து 2023, 24 கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் தான் ஆகுது. இப்ப ஏஎஸ்ஐன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் அதனுடைய காலகட்டம் அது வந்து என்ன முறை அது. நம்ம ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கே அதை படிச்சு பார்த்து பப்ளிஷ் பண்றது கிடையாது. அவர்கள் வந்து முதல்ல துறை சார்ந்த ஒரு ஆய்வாளரை விட்டு அதை வந்து பார்க்க சொல்லுவாங்க. அதை பார்த்த பிறகு இன்னும் சில நிபுணர்கள், துறை சாராத நிபுணர்கள், அந்த தொல்லியல் சம்பந்தமான நிபுணர்களை கொடுத்து அவங்கள வந்து படிக்க சொல்லுவாங்க. சோ இவர்கள் வந்து கேள்விகளை எழுப்பலாம். அதுக்கு வந்து நேரம் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் தாமதமாகுதான்னா இல்ல. இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த ராக்கி கரி, அது அப்புறம் தோலவீரா, அதுக்கப்புறம் வந்து சங்கோலி, இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் இன்னும் வந்து பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஏஎஸ்ஐனுடைய இணையதளத்துக்கு போனாலே இதெல்லாம் வந்து டு பி டன் அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க அவங்க. இதெல்லாம் எப்ப முடிஞ்சது? ராக்கி கரி முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. டோலவீரா வந்து 2004, 2005 முடிஞ்சதா காமிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு அவங்களுடைய நிர்வாகம் வந்து இந்த மாதிரி தரவாக அதை ரொம்ப சரியாக பார்த்து விடுவாங்க. அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை, அவர்களுக்கு உண்டான சிக்கல் தான் இருக்குது. ஏசை வந்து நம்ம டோட்டலா டிஃபெண்ட் பண்றது இல்லை. பட் இருந்தாலும் வந்து இது ஏதோ கீழடிக்காக மட்டும்தான் செய்யப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியாது. உண்மையை சொல்ல போனா கீழடி ரிப்போர்ட்டை வந்து மற்ற எல்லா முக்கியமான நீங்க சொல்றத பார்த்தா வேகமா நடந்திருக்கு போல இருக்கு. இதுதான் ரொம்ப வேகமா நடந்திருக்கு. விரைவாக இதை பார்த்து அந்த இதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். எல்லா அகழ்வாராய்ச்சி தளங்களிலும் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நீங்க லேயரா பிரிச்சுட்டு போவீங்க. அதாவது வந்து இந்த லேயர் ஸ்டாட்டிகிராஃபின்னு சொல்லுவோம். அதுல ஒரு லேயர் மண்ணடுக்கு. அந்த மண்ணடுக்கு வந்து ஒவ்வொரு அடுக்குக்கும் வேறுபாடு இருக்கும். இப்போ ஆதிச்சநல்லூர்ல எடுத்துட்டீங்கன்னா இப்ப லேயர் 1 வந்து yellowish brown சாயில் அப்படின்னு குறிக்கிறாங்க. லேயர் 2 வெறும் பிரவுன் சாயில், லேயர் 3 செம்மண், சிவப்பு மண். சோ அந்த மாதிரி மண் அதனுடைய வந்து தன்மை எல்லாமே வந்து ஒவ்வொரு லேயருக்கும் வேறுபடும். நீங்க அதை வைத்துத்தான் வந்து அதனுடைய காலத்தை கணித்து கொண்டே போவார்கள். ஒரு இடத்தினுடைய ஆக பழைய இடம்
தொன்மையான இடம் அப்படின்றதுக்கு இது இந்த லேயர்களை வச்சு அந்த லேயர்களை வந்து நீங்க மார்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இரண்டாவது அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா வந்து நீங்க முதல் சமர்ப்பித்த அறிக்கையில் வந்து பொதுயுகத்திற்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தீங்க நீங்க. அவருடைய அந்த 2018 அறிக்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதே தான் போட்டிருப்பாரு. அவர் பொதுயுகத்துக்கு முன்பு 3 நூற்றாண்டுகள் சேர்ந்தது இந்த இடம்னு போட்டிருக்காரு. இப்ப அந்த இறுதி அறிக்கையில வந்து நீங்க வந்து 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு 500-600 வருஷம் அதை இன்னும் பழமையாக கொண்டு போறதுக்கு என்ன தரவுகள் இருக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு? இது முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு வந்து இவங்க தரப்புல இருந்து, அமர்நாத் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? அதுக்கு வந்து அவர் சொன்னதாக அந்த தொல்லியல் துறையிலிருந்து அவங்க வந்து பேசின ரீதா சாஹூ ஒருத்தவங்க வந்து பேசின ஒரு பேட்டியை கேட்டேன். அவர் வந்து இல்ல நான் வந்து எல்லாமே சரியாகத்தான் கணித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொத்தாம்பதுவா தரவுகள் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்றாங்க. சோ இது வந்து என்ன, இந்த ஒவ்வொரு அந்த கால கணிப்பு எப்படி பண்றோம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அது வந்து இந்த கரிம பகுவாய்வு அந்த இடத்துல வந்து உயிருள்ள ஏதாவது ஒரு பொருள், மரமோ மட்டையோ இல்ல எலும்பு துண்டுகளோ இதெல்லாம் ஏதாவது கிடைச்சு அதை வந்து இந்த கார்பன் டேட்டிங் அப்படின்ற மாதிரி அந்த கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவாங்க. ஆக்சிலரேட்டட் மீட்டர் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, அது ஏஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடியது, அது ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் இருக்கு. வெளிநாடுகளுக்கு சோதனை சாலைக்கு அனுப்பி அதுக்கான காலகட்டத்தை வந்து கணிப்பாங்க. அவங்க கணிக்கிறது வந்து 100% அக்யூரேட் அப்படின்ற மாதிரி கணிக்க மாட்டாங்க. அதுக்கு மார்ஜின் ஆஃப் எரர்னு ஒன்று கொடுத்துட்டு இது வந்து இத்தனை சதவீதம் இருக்கும். சோ அவ்வளவு இருக்கும்போது அந்த காலத்தை வந்து நீங்க வந்து ஒரு 500 வருஷம் கொண்டு போனா அதற்கான அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம தரணும். அதுதான் அவங்க கேட்கிற கேள்வி. சோ அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த அறிக்கையை வெளியிடுறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏஎஸ்ஐல இருந்து வெளியிடப்படக்கூடிய எந்த அறிக்கையும் அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை. இப்ப நாளைக்கு அவங்க அதை வெளியிட்ட பிறகு நாம வந்து அதை கேள்வி கேட்கலாம், வேற நிபுணர்கள் கேள்வி கேட்கலாம். இப்ப நான் இப்ப உங்களுக்காக ஒரு புத்தகத்தை நான் எழுதி தரேன்னு வைங்களேன், நீங்க அதை படிச்சுட்டு வந்து என்கிட்ட ஏதாவது பிழை இருந்ததுன்னா சொல்லுவீங்க, என்ன திருத்திக்க சொல்லுவீங்க, நான் திருத்திப்பா. அதுக்கான தரவுகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான தரவுகளை நான் தரணும். நான் இல்ல நீங்க யாருங்க என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா புத்தகம் வந்து சுவாசத்திலிருந்து வெளியில வருதுனால உங்களுக்கு அதற்கான ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இல்ல இப்ப அததான் கேட்க வர்றேன். இப்ப இந்த அறிக்கை வந்து ஏஎஸ்ஐயோடதா இவரோடதா? ஏன்னா இப்ப ஏஎஸ்ஐ தான் பொறுப்பெடுத்து இவரை ஒரு பதவியில கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுத்து நியமிச்சிருக்காங்கன்னா ஏஎஸ்ஐ கேள்வி கேட்கறதுக்கு குவாலிபிகேஷன் இருக்கு, இவர் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதானே இருக்கு? கட்டாயம் இருக்கு. அதாவது ஏஎஸ்ஐனுடைய இன்னும் பணியாளராகத்தானே அவர் இருக்காரு. இவரை வந்து அந்த இடத்துல நியமித்து இந்த அகழ்வாராய்ச்சியை பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இவரை கொடுக்குற தரவுகளின் பேரில் வந்து அதை வந்து நிபுணர்களை வைத்து சரிபார்த்து இதெல்லாம் சரியா இருக்குது, இதனுடைய தரவுகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அதிகாரப்பூர்வமாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ ஏஎஸ்ஐனுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா முதல் ரிப்போர்ட்டே ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட் தான். அது தமிழ்நாட்டில் நடந்ததுதான். அது வந்து இதே மாதிரி ப்ராசஸ் தான். அது வந்து சத்தியமூர்த்தி அப்படின்றவர் கொடுத்தாலும் அதை வந்து அவர் பல நிபுணர்களால் சரிபார்க்கப்பட்டு இதெல்லாம் சரின்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து வெளியிட்டாங்க. இது வெளியில வரும்போது இது எழுதியவர் வந்து யாராவது இருக்கலாம், ஆனால் பொறுப்பு ஏஎஸ்ஐனுடையது, தொல்லியல் துறை. இந்தியாவில மட்டும் இல்லாம வெளிநாட்டுல கூட இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் படிச்சுட்டு இந்த இடம் வந்து இவ்வளவு தொன்மையா இந்தியாவில இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க ஒரு இடத்துல தவறு பண்ணாலும் ஒட்டுமொத்தமான அந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெட்டு போகும் அப்படின்றதுனால அவர்கள் வந்து கவனமாகத்தான் இதை வந்து வெளியிடுவார்கள். இது பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்பட்டு தான் வந்து அது வெளியில வரும். அதுதான் உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. இதுல மண்ணடுக்கு பத்தி பேசுனீங்க. இப்ப மண்ணடுக்குல எந்த பொருள் கிடைச்சிருக்கு, இவங்க எந்த பொருளுக்கு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பொருளுக்கு கிடைச்சதுனாலயே அந்த மண்ணடுக்கு சேர்ந்த 3 மண்ணடுக்களும் கிடைத்த எல்லா பொருட்களும் அந்த காலத்துதுன்னு சொல்லிட முடியுமா? ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து நகர நாகரிகம், நதி நாகரிகம், அங்க வந்து தொழிற்சாலைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்லாம் இவர் கிளைம் பண்றாரு. அப்ப கீழடின்ற ஒரு இடத்துல நடந்த, அது எவ்வளவு கிலோமீட்டர், 1.7 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த கிலோமீட்டருக்குள்ள நடந்ததை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நதி நாகரிகம் நகர நாகரிகம் கிளைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ 2 விதம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த அடுக்குகள்ல என்னென்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய அறிக்கை, அந்த இதுவரைக்கும் வந்த அந்த இடைநிலை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு 3-4 அடுக்குகள் வந்து இவர் தோண்டி இருக்கிறாங்க. அந்த அடுக்குகள் தோண்டினதுல வந்து அந்த கரித்துண்டுகளை ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட ஒரு 300 பொதியுகத்திற்கு முன்பு, காமன் எரான்னு சொல்றோம், அதுக்கு பிஃபோர் காமன் எரா பிசி, பொதியுகத்திற்கு முன்பு 300 நூற்றாண்டுகள் வரைக்கும், 300 ஆண்டுகள் வரைக்கும் இது வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அந்த ஆய்வு செய்து அதிகாரப்பூர்வமாக சோதனை சாலையில பரிசோதனை செய்ததை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை நாம வந்து ஏத்துக்கணும், ஏன்னா அறிவியல் பூர்வமாக அது நிறுவப்பட்டது. இப்போ அங்க இருக்கிற பானை துண்டுகள் பல இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பானை துண்டுகள் வந்து தமிழ் பிராமி, அந்த
அந்த எழுத்து பேர்கள் குறித்த பல துண்டுகள் கிடைத்திருக்குது. அதனால அதனுடைய காலமும் வந்து கிட்டத்தட்ட வந்து பொதியுகத்திற்கு பின்பு உள்ள ஒரு நூற்றாண்டிலிருந்து பொதியுகத்திற்கு முன்பு 2 நூற்றாண்டுகள் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் பொதியுகத்திற்கு முன்பு நாம் அதை கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பானை துண்டுகள் கிடைத்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசு தொல்லியல் துறை நடத்தும் போது அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அந்த சில செய்தித்தாள்கள்ல வர இதை பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த மாதிரி மற்ற இடங்கள்ல கிடைத்த கரித்துண்டுகளை வச்சு பார்க்கும்போது பொதியுகத்திற்கு முன்பு 585 ஆண்டுகள் வரைக்கும் அதை கொண்டு போகலாம், எங்களுக்கு அதற்கான அறிவியல் ஆய்வுபூர்வமான தகவல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இதை எல்லாமே வந்து முழுமை செய்து ஒரு அறிக்கையாக பல பேரால் சரிபார்க்கப்பட்டு வெளியிட்டாலும் வந்து நாம அதுல ஏத்துக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படியே பார்த்தாலும் நீங்க 600 வரைக்கும் தான் போகலாமே தவிர அதற்கு முன்பு போவதற்கான தரவுகள் இல்லை. இவர் மாதிரி 800 போறதுக்கு நமக்கு தெரியாம அப்படி அவர் இருந்து கொடுத்திருந்தாருன்னா அதை எல்லாரும் இது ஒரு வகையில நீங்க சொல்ற மாதிரி 500 ஆண்டுகள் முன்னாடி போகுதுன்னே வச்சுக்குவோம். அதுக்கு அதை வந்து துணை சான்றுகளா தர்றதுக்கான சங்க இலக்கியங்கள் நம்ம கிட்ட இருக்கா? அதாவது இப்ப சங்க இலக்கிய சங்க காலம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தமிழ் அறிஞர்களிடையே வந்து பலவிதமான கருத்து மாறுபாடுகள் இருக்கு. சில பேர் பொதியுகம் 500 600ல ஆரம்பிச்சு பொதியத்துக்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்சு பொதியத்திற்கு பின்பு ஒரு 2 நூற்றாண்டுகள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. வையாபுரி பிள்ளைமாரி ஆட்கள்லாம் வந்து இல்ல பொதியத்துக்கு அப்புறம் தான் வந்து சங்க காலமே இருந்தது, அதுக்கு முன்னால எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில பேர் மாமூலனார் அவருடைய அந்த பாட்டை வைத்துக் கொண்டு மௌரியர்களுக்கு சமமான காலம், அதனால 400 500 வரைக்கும் பொதியத்துக்கு முன்னால் இதை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீழடி நாகரிகத்தை வந்து கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வரதுனால நீங்க வந்து பழைய அறிக்கையில் உள்ள தரவுகளை எடுத்துக்கொண்டாலும் 300 400 வரைக்கும் கொண்டு போலாம் அப்படின்றதுனால பல பேர் சொல்ற சங்க காலத்திற்கு சமகாலமாகத்தான் நான் வந்து கீழடியை நம்ம வந்து பார்க்க முடியுது. நீங்க ரெண்டாவது அந்த நாகரிகத்தினுடைய அந்த அடிப்படை கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன நகரம் இருந்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அங்கே வந்து இந்த சுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, டிரைனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவறை பாதைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, உறைகிணறு எல்லாம் கண்டிருக்கு. அப்போ அங்க ஒரு குடியிருப்பு ஒரு நல்ல விதமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த அகழ்வாரா இந்த இடமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஏக்கருக்குள்ள அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வந்து சொல்றாங்க. சோ இன்னும் பல ஆய்வுகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. நடக்க மேலும் தரவுகள் வந்தா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அது என்ன தரவுகள் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இல்ல இவங்க இந்த ஆய்வு எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஆய்வோட தான் கம்பேர் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய குரல் இந்த ஆய்வு அதெல்லாம் இருக்கட்டும், ஆய்வுல இருந்து இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய குரல் அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா சிந்து சமவெளியோட நாகரிகமே நம்மகிட்ட இருந்தா போச்சுன்னு சொல்றதுல இவங்க குடியா நிக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த கீழடி ஆய்வு முடிவுகளை வச்சு அந்த அளவுக்கு முடிவுக்கு போற அளவுக்கான தரவுகள் மட்டும் இந்த கீழடியில கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எந்த ஒரு அறிவியல் சார்ந்த நிபுணனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிந்து அப்படின்ற ஒரு நதி கிட்டத்தட்ட ஒரு 2500 2600 கிலோமீட்டர் நீளமான நதி. அதை தவிர அதுக்கு 5-6 உபநதிகள் இருக்கு. சோ அது பாயிர சமவெளி வந்து ஒரு பெரிய இடம், கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல பாதி இடம், அப்புறம் இந்தியாவினுடைய அந்த வடமேற்கு பகுதியில் ஒரு பெரும்பாலான இடத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நாகரிகம் அது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 இடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இடம் 2 இடம்ல 3000 இடங்கள் இந்த மாதிரி சின்ன நகரமா பல இடங்கள், சிலது ரொம்ப பெரிய சிட்டி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, கலிபங்கன், அந்த மாதிரி பல இடங்கள் பெரிய நகரங்கள் அதுதான். சோ அந்த இடங்களுக்கும் இங்க வைகை நதி, நானும் வைகை நதியில பக்கத்துலதான் பிறந்து வந்தோம்னா 250 கிலோமீட்டர் தான் இருக்கு. நீங்க ஒப்பிடும்போது ஓரளவுக்காவது ஒரு சமமான ஒப்பீடு இருக்கணும். நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இது வந்ததுன்னா நடுவுல இதை விட பெரிய நதிகள் தான் இருக்கு. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, எவ்வளவோ நதிகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நேர அங்கிருந்து இங்க வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த அடிப்படைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய நகரங்கள். அந்த நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய நகரங்கள். ஒரு நகரம் மொஹஞ்சதாரோவோ இல்ல ஹரப்பாவோ, அந்த நகரங்கள்ல வந்து பெரிய மாளிகைகளுக்கான அந்த அஸ்திவாரம் நமக்கு கிடைக்குது. பெரிய பெரிய குளங்கள் இருந்ததுக்கான அஸ்திவாரம் கிடைக்குது. ஒரு நீண்ட பல கிலோமீட்டர்கள் செல்லக்கூடிய கழிவறைகள் இருந்ததுக்கான நமக்கு அடையாளம் கிடைக்குது. அந்த மாதிரி அடையாளங்கள் எதுவுமே இங்கே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலாம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்திற்குரிய முக்கியமானது அதனுடைய அந்த முத்திரைகள், சீல்னு சொல்லக்கூடிய அந்த முத்திரைகள், இந்த ஒற்றை கொம்புள்ள யூனிகான், அப்புறம் திமிழ் உள்ள காளை, இந்த மாதிரி பலவிதமான உருவங்கள், பசுபதி, இந்த சீல்கள் தான் எல்லா இடத்துலயும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நம்ம பார்த்த நகரங்கள் பல நகரங்களிலும் இந்த மாதிரி சீல்கள் கிடைச்சதுனாலதான் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரே நாகரிகமாக அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி சீல் இங்க எதுவுமே கிடைக்கவே இல்லை.
மூன்றாவது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த எழுத்துன்றதே ஏதோ 1-2 எழுத்து இல்லாம பல எழுத்துக்களால் சேர்ந்த வார்த்தைகள், நீளமான வார்த்தைகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சில பேர் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க, சில பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீளமான வார்த்தைகளை கொண்ட அந்த சிந்து சமவெளி அந்த எழுத்துக்கள், அந்த வார்த்தைகள் எதுவுமே இதுவரைக்கும் நமக்கு இங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்கல. சோ இந்த மாதிரி பல விதமான வேறுபாடுகள் இருக்கும்போது எப்படி நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து கேழி நாகரிகத்துடைய ஒப்பிடலாம் அப்படின்ற கேள்வி வருது. அடிப்படையாக பாரதத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா நாகரிகங்களும் ஓரளவுக்கு சிந்துவெளியிலிருந்து வந்தது, அதனால ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்றத நாம மறுக்க முடியாது. ஆனா சிந்துவெளி நாகரிகத்தை நீங்க வந்து கடைசி ஆண்டு வந்து கிட்டத்தட்ட பொதியுகத்திற்கு முன்பு 1500 அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. நீங்க இழுத்து பிடிச்சிட்டு வந்தாலும் 1400 1300 பொதியுகத்துக்கு முன்னாலே அந்த நாகரிகம் முடிஞ்சுது, எந்த காரணத்தினாலேயும் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த மௌரிய அரசுகள்லாம் வந்து மகாஜன பாதங்கள், மௌரிய அரசு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீங்க கேள்வி எடுத்துட்டீங்கன்னா இதுவரைக்கும் கிடைத்த ஆக பழமையானது யார் சொன்னா அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதோ இல்லையான்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 600-700 தாண்டி நீங்க முன்னால போகவே முடியாது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வித்தியாசம் சிந்து சமவெளிக்கும் இங்கே இருக்கும்போது அங்கே உள்ள எதுவுமே, ஏன்னா ஒரு நாகரிகத்திலிருந்து இன்னொரு நாகரிகம் வருதுன்னா அதை விட வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்கும். இப்ப அங்க கிடைச்ச எதுவுமே இங்க கிடைக்காத போது நீங்க வந்து இங்க இருந்து அங்க போறது அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சதா தெரியும். இல்ல இப்போ அவர் சொன்னாரா என்னங்கிறது தெரியல. ஆனா பொதுவாக இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா கோவில்களே அங்க இருந்ததுக்கான சான்றே கிடையாது, நம்ம வந்து அன்னைக்கே வந்து பகுத்தறிவோடு இருந்திருக்குன்ற மாதிரி இணையத்துல பல பேர் எழுதுறத பார்த்தேன். உண்மையிலே அப்படி ஒரு சமூகம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கோவில்கள் இல்லாத சமூகம் அத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கோயில்களே இல்லாத, அதாவது நீங்க அவர் அந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்த்தாலே வந்து கேடி நாகரிகம் என்பது சங்ககால நாகரிகம்னு சொல்றோம். இப்ப சங்க காலத்துல உள்ள இலக்கிய சான்றுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இலக்கிய சான்றுகள் எல்லாமே கோயில்களை பற்றி பேசுது. மதுரையில கோயில்கள் இருக்கு, பூம்புகார்ல கோயில் இருக்கு, யாராருக்கான கோயில்கள் இருக்கு, இந்திரனுக்கான கோயில், சிவனுக்கான கோயில், விஷ்ணுவுக்கான கோயில் எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான் சொல்லுது. சிலப்பதிகாரம் அதுக்கு பின்னால வந்ததும் கோயில்களை பத்தி பேசுது. இப்போ ஒரே சமகாலத்துல வந்து இலக்கியங்கள் கோயிலை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல வந்து அது கிடைக்கல அப்படின்றதுனால வந்து கோயில்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து கட்டடங்கள் எங்கேயுமே அங்க கண்டுபிடிக்கல, கட்டடங்களுடைய சுவர்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது கோயிலா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கோயில்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த கற்றளி கோயில்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி பெரிய கோயில் அந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா மகேந்திர பல்லவன் காலத்துல இருந்தா அந்த பாறைகளை குடைந்து கோயில் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் அந்த கற்றளி கோயில் எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னால அவனே என்ன சொல்லியிருக்கான்னா மண்ணாலும் சுதையாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட கோயில். சோ அந்த கோயில்கள்லாம் எத்தனை நாள் இருக்கும்? அது வந்து இப்போ மண் சுவர்னால கட்டினதெல்லாம் வந்து இயற்கை சீற்றங்கள்னால அழிஞ்சு போயிருக்கலாம். கோயில் இருந்ததா இல்லையான்னு உங்களுக்கு எதை வைத்து சொல்ல முடியும்? அதனால வந்து இது வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடியது. இன்னைக்கு நம்ம பார்க்கும் இந்தியாவில அகழ்வாராய்ச்சி நடந்த எல்லா இடங்களிலும் இந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்லலாம், கோயிலே அங்க கிடையாது அப்படின்னு. ஏன்னா நீங்க கிடைச்சிருக்கிறது எல்லாமே அஸ்திவாரம் தான், உங்களுக்கு முழு கட்டடமாக எங்கேயுமே கிடைக்கல. இல்ல மதம் சார்ந்த பொருட்களே கிடைக்கலன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ அங்கேயே வந்து இந்த ஒரு சிலை, ஒரு பெண் சிலையினுடைய தலை வந்து கீழடியில கிடைச்சிருக்கு. அது வந்து மீனாட்சி அம்மனுடைய உருவத்தை ஒத்திருக்கிறது, அது தாய் தெய்வ வழிபாட்டை குறிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சோ அது வந்து சுடுமண். சோ எத்தனை சுடுமண் அங்க கிடைச்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ அந்த இது வந்து விவாதத்திற்கு நீங்க வந்து சொல்லலாம், இல்லாத ஒரு பெண்ணுடைய உருவம் சொல்லலாம், சில பேர் அது தாய் தெய்வம் சொல்லலாம். சோ உறுதியாக வந்து இங்க இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தாய் தெய்வ வழிபாட்டினுடைய குறியீடு நமக்கு ஆதிச்சநல்லூர் மற்ற இடங்கள்லயும் அதே மாதிரி கிடைச்சிருக்கு. முழு உருவமே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு தாயினுடைய உருவம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆதிச்சநல்லூர்ல. நீங்க ஆதிச்சநல்லூருடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி அறிவியல் பூர்வமாக அதை 850 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமாக மத்திய தொல்லியல் துறையினுடைய அறிக்கையிலேயே இருக்கு. நீங்க அப்ப எடுத்துட்டீங்கன்னா அப்ப ஆதிச்சநல்லூர்ல வழிபாடு இருந்தது, அங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் வடக்குல வந்து வழிபாடே இல்லை அப்படின்றதோ அளவுக்கு சொல்ல முடியுமா? அதுக்கு பிந்து 200 ஆண்டுகளுக்கு பின்னால வந்து ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து ஊங்களின் அடிப்படையில் செய்யப்படுவது. மேலும் வந்து கீழடி அப்படின்றது மதுரையினுடைய புறநகராக ஒரு தொழில் நடக்கக்கூடிய இடமாக இருந்தது அப்படின்றது பல நிபுணர்களுடைய கருத்து. ஒரு தொழிற்பேட்டையில வந்து வழிபாடு சம்பந்தமான இடங்கள் இருக்குமா அப்படின்றதும் ஒரு, இப்ப கிண்டி தொழிற்பேட்டை இருக்கு, அங்க வந்து எத்தனை பெரிய கோயில்களை நம்ம பாக்குறோம், அங்க வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு, கோயில்கள் இருக்காது. சோ இது வந்து சில பேருடைய விவாதமா இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு இருந்ததா இல்லையான்னு சொல்ல முடியாது. நீங்க கீழடிய சங்க காலம் சொன்னீங்கன்னா சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது? எல்லாமே கோயில்களை பற்றி, நம்மளுடைய இந்து தெய்வங்களை பத்தி தானே பேசுது. அப்படி இருக்கும்போது இது மாறுபட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய. இல்ல இப்போ இந்த கீழடி, ஆதிச்சநல்லூர் இது மாதிரி பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்கல்ல, அங்க கிடைத்த தரவுகள்ல இருந்து நம்ம ஒரு நம்மளோட கலாச்சாரம் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இல்லையா? அது இந்திய அளவுல கிடைத்த கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தமிழருக்குன்னு தனி கலாச்சாரம்னு நிரூபிக்கக்கூடிய அளவு ஆதாரங்கள் இருக்கா? இல்ல இந்தியா முழுமைக்குமே ஒரே கலாச்சாரம் இருந்ததுக்கான தோற்றம் தான் இருக்கா?
அப்படிதான். இப்போ எந்த அளவுக்கு வேறுபடும் அந்தந்த இடங்களுக்கு தொடர்பான சில வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர, அடிப்படையில் இப்ப பானையே எடுத்துக்கிட்டீங்க, இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு கருப்பு பானைகள், கருப்பு கலந்த இந்தியாவில கருப்பு அந்த 2 கலர்ல உள்ள பானைகள் வந்து இந்தியாவினுடைய வடக்கு பகுதி சிந்து சமவெளி பகுதியிலிருந்து தெற்கு ஆதிச்சநல்லூர் வரைக்கும் எல்லா இடங்களிலும் அதே மாதிரி பானையை தான் வச்சிருக்காங்க. அதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அதுல இருந்து தெரியுது இங்க இருந்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி சூது பவளம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இந்த பீடு, அது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய குஜராத்ல வந்து தான் அங்க நிறைய தயாரிச்சாங்க அப்படிங்கிறாங்க. சூது பவளம் தமிழ்நாட்டுல பல அகழ்வாராய்ச்சி இடங்கள்ல கீழடி உட்பட எல்லா இடங்கள்லயும் கிடைச்சிருக்கு. இப்ப கீழடியில் உள்ள பானை ஓடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள பல பெயர்கள் வந்து பிராகிருத பெயர். திசன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்புறம் குவீரன், அதாவது குபேரன்ல இருந்து வந்தது அப்படின்னா ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி சா என்கின்ற அந்த வடமொழி எழுத்து, பிராகிருதமோ சமஸ்கிருதமோ, அந்த எழுத்தை, தமிழ் பிராமி எழுத்தை பயன்படுத்தி அந்த பெயர் குறித்த பல பானை ஓடுகள் வந்து கொடுமணல், கீழடி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் கிடைச்சிருக்கு. ஸோ பிராகிருதம் அப்படின்றது நம்ம பேசக்கூடிய மொழி, அது வந்து வடக்குல இருந்து. ஸோ இது இந்த மாதிரி வந்து அதே பிராகிருதம் வந்து இலங்கையிலும் கிடைத்திருக்கிறது, ஆந்திராவில பொட்டிப்பொருள்ல கிடைச்சிருக்கு. ஸோ எல்லா இடங்களிலும் வந்து பெரிய வேறுபாடு. தாய் தெய்வ வழிபாடு எடுத்தீங்கன்னா இங்கே அந்த தாய் தெய்வ உருவம் கிடைச்சிருக்கு. சிந்து சமவெளியிலே அதே மாதிரி தாய் தெய்வம் கிடைச்சிருக்கு. தாய் தெய்வ வழிபாடு அந்த காலத்துல இருந்ததற்கான ஒரு சான்றாக அது இருக்கு. இந்த மாதிரி பல ஒற்றுமைகளை தான் நம்ம பாக்குறோம். அந்தந்த இடங்களுக்கு உண்டான வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர இது மொத்தமாவே இது வந்து வேற வித ஒரு நாகரிகம். அதாவது எப்படி சுமேரிய நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மாறுபட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நாகரிகத்துக்கும் வட இந்திய நாகரிகத்துக்கும் மாறுபட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது. சரி, இவங்க அரசியல் எல்லாம் விட்டுருங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க பல ஆண்டுகளா வந்து பல ஆய்வுகள் நடந்தும் ஏஎஸ்ஐ வந்து அதை இன்னும் அப்ரூவ் பண்ணல அப்படின்னு. சோ தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம இந்தியா முழுமைக்குமான இந்த ஏஎஸ்ஐக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? ஏஎஸ்ஐ என்ன செய்யணும்? ஏன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இதெல்லாம் முன்னாடி எதிர்பார்த்தாங்கன்னா இத்தனை அரசியல் வந்திருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல இவ்வளவு பணம் இல்லைன்னு, ஏஎஸ்ஐக்கு பணம் இல்லைன்னு சொல்றதுக்கே நம்ம யோசிக்கணும் இல்லையா? வெட்கப்படணும் இல்லையா? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏஎஸ்ஐ வந்து எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்? இது மாதிரி அரசியல் வராம இருக்கிறதுக்கு இனிமே என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தொல்லியல் சார்பான விஷயங்கள் அது வந்து நம்ம நாட்டுல வந்து தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பிறகிலிருந்தே பார்த்தோம்னா அதிக அளவிற்கான முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து கொடுக்கல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வராங்க. கலாச்சாரத்திற்கும் நம்மளுடைய பண்பாட்டுக்கும் இந்தியன் இண்டாலஜி, நம்ம இந்திய சார்ந்த விஷயங்களுக்கும் இப்ப கொடுத்துட்டு வர்றாங்க. சோ இப்ப முதல்ல இருந்து அந்த ஒரு தொய்வு இருப்பதனால் அவர்கள் வந்து அந்த தொய்வுல இருந்து மீண்டு வரணும். முதல்ல அவங்களுக்கு வந்து ஆட்கள் வேணும். ஆட்களுக்கு தொடர்ந்து அதற்கான நிதிகள் வந்து நம்ம வந்து ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கணும். இப்ப ஏசையில போய் ஏன் இதை பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆள் இல்ல, 15 ரிப்போர்ட் இருக்கு, 2 பேர் தான் இருக்காங்க வெட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க வந்து அதற்கு தகுந்த ஆட்களை போட்டு இந்த பல பெண்டிங் அறிக்கைகள், அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் எல்லாத்தையும் விரைவாக சரிபார்த்து வெளியிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த சுமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சோ அதற்கான ஆட்களை அவங்க வந்து சேர்த்து ஒரு குறுகிய காலத்திற்காக சேர்த்து இதை பற்றி ஆய்வுகள் செய்து வேகமாக அந்த அறிக்கைகளை பதிவு செய்து, அதே மாதிரி இந்த சான்றுகளை வந்து உடனுக்குடன் அந்தந்த ஆய்வு முடிந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டு வெளியிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கான்ஸ்பைரசி தியரிஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை அவர்கள் செய்தாலே போதும். இது வந்து ஒரு பெரிய விஷயமாக ஆகாது. ஆனா நம்ம அடிப்படையா இங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி மற்ற இந்தியாவில் உள்ள பல அகழ்வாராய்ச்சிகள் நடந்தாலும் அவர்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு போலன்றதும் ஒரு டோலவீரா குஜராத்ல இருக்கு, ராய்கேகரி இருக்கு ஹரியானால. அவங்க எல்லாம் வந்து இதை பத்தி பேசுறதா ஏன் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. நமக்கு தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் உடனே வெளியில வரணும் அப்படின்ற உந்துதல் அதிகமா இருப்பதனால ஒருவேளை நாம சொல்லலாம். பட் அதற்கான முந்தி திருச்சி சர்க்கிள் அப்படின்ற ஒன்னே இல்லாம இருந்தது. இப்ப ஏசை அங்க கொண்டு வந்துருக்காங்க, அங்க ஆட்களை போட்டிருக்காங்க, அதை பத்தி சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கம்பர்மேடு, கம்பனுடைய அந்த பிறந்த இடத்துல தேரழந்தூர்ல இருக்கிற இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி அந்த இடத்தை சீர்திட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவர்களும் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் வேகமாக செஞ்சா நமக்கு வந்து நல்லதா இருக்கும். நம்மளுடைய பழமையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா. பல கேள்விகளுக்கு, பல சந்தேகங்களுக்கு, இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சாரங்களுக்கு ரொம்ப ஆழமான விரிவான பதில் சொன்னீங்க. இந்த பேட்டி பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா பல இதுதான் நடக்குது, தமிழ்நாட்டு வந்து புறக்கணிக்கப்படுது, தமிழ்நாட்டோட தொன்மையை வந்து மறைக்க பாக்குறாங்கன்னு பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது உங்க பதில் அதுக்கு பல விதமான விளக்கங்களை கொடுத்தது. ரொம்ப நன்றி கிருஷ்ணன்.
நன்றி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டினுடைய தொன்மை மறைக்கப்படுகிறது அப்படின்ற அளவுக்கு வந்து எதுவுமே நடக்கல. ஏன்னா நம்மளுடைய பிரதமர் வந்து எங்க போனாலும் தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றாரு. திருக்குறள் எங்க போனாலும் பேசிட்டு இருக்காரு. நம்மளுடைய அகழ்வாராய்ச்சி அறிக்கைகள் மற்ற இடங்கள்ல கிடைச்சதெல்லாம் கீழடியை விட பழமையாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றன. தமிழுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கன்னு நீங்க சொல்லலாமே தவிர மறைக்க பார்க்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுல உண்மை அதுக்கு ஒரு சதித்திட்டம் உள்ள செருகிறது சரியில்லை. சரியில்லை. இல்ல அதுதான். வாய்ப்புக்கு நன்றி பிரசன்னா. வணக்கம். நன்றி.